ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப சோழன் எதை சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியே பார்க்குறாரு. ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு என்னடான்னா கல்லூலி மங்கி மாதிரி எதுவுமே வாயை திறக்காம அழுதுகிட்டே இருக்கு. நம்ம சோழனு போய் என்னம்மா வாயை மூடிக்கிட்டு இருக்க, சொல்லுமா சொல்லுமான்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனா அந்த பொண்ணு என்னடான்னா ஒண்ணுமே சொல்லவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, சோழனோட ஃபேமிலியை அங்கே வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி உங்கள் தம்பி என் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண பார்த்துருக்கான் திருட்டுப்படியா அப்படின்னு சொன்ன உடனே, சேரன் ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவ தான் அவனோட மனைவி அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. அப்போ கல்யாணம் ஆயும் இன்னொரு கல்யாணம் பண்ண பார்த்துருக்கானா அப்படின்னு சொல்லி அதுக்கு வேறையா சோழனை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க சோழன் பாண்டியன் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னு சோழன் மேல தான் தப்புங்கிற மாதிரி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சோழனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிலா தான் கண்டிப்பா சோழன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாப்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சோழனை தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாப்ல. அதுக்கப்புறம் நிலா வீட்டுக்குள்ள வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி சாட்சியெல்லாம் கரெக்டாக எடுக்கிறாங்க. அதாவது உங்கள் பொண்ணு லவ் பண்ண பையனே வேற, அவன் நீங்கள் வந்த உடனே பயந்துக்கிட்டு ஓடிட்டான். சோழன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஏற்றிக்கிட்டு போன டிரைவர் தான், வேணும்னா சோழனோட ஓனர்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு லவுடு ஸ்பீக்கரை போட்டு ஃபோன் பண்ணி கேட்டப்ப அந்த காரை புக் பண்ணது மணி அப்படிங்கிற ஒரு பேரையும் ஏதோ ஒரு பேரை சொல்லிடுறாப்புல. பார்த்தீங்களா, வேற யாரோ தான் புக் பண்ணியிருக்கிறாங்க, எங்கள் சோழன் வந்து வெறும் டிரைவர் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தப்ப ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சோழன் வந்து அந்த பொண்ணோட ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்னு உடனே அந்த பொண்ணோட ஃபோட்டோவை எடுத்து பார்க்குற போது அவங்க ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா நின்னாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க. அப்போ தான் உண்மை எல்லாமே தெரிய வருது. சோழன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சோழன் மன்னிச்சுக்குப்பா, உன் மேலே எதுவும் தப்பு இல்லை, நீ போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.